திருக்குறள் கதைகள் கதை எண் 309. வங்கியில் ஒரு விவாதம். சுந்தரம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தின் அதிபர் சோமசுந்தரம் தணிக்கையாளர் சாரங்கனை தொலைபேசியில் அழைத்து, சார், பேங்க்கில் புதுசாக பிரான்ச் மேனேஜர் வந்திருக்காங்க, அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி நம்ம கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்டு திருப்திகரமாக இல்லைன்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசினாங்க. அதை பற்றி பேச நாளைக்கு என்ன நேரில் வர சொல்லியிருக்காங்க. நீங்களும் நல்லா வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் என்றார். வரேன் என்றார் சாரங்கன். சோமசுந்தரமும் சாரங்கனும் வங்கியின் கிளை மேலாளர் கவிதாவின் அறைக்குள் அழைக்கப்பட்டனர். சுந்தரம் என்டர்பிரைசஸ் வங்கி கணக்கை நிர்வகிக்கும் வங்கி அதிகாரி சுதாகரம் உள்ளே அமர்ந்திருந்தார். அவர்கள் உள்ளே சென்று அமர்ந்ததுமே கிளை மேலாளர் கவிதா பொறிந்து தள்ள ஆரம்பித்து விட்டார். போன வருஷம் உங்கள் விற்பனை ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு. உங்கள் வங்கி கணக்கில் பண வரவு ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் கட்ட வேண்டிய காலாண்டு வட்டி நேரத்துக்கு கட்டுறதில்லை. இப்போ உங்கள் ஒர்க்கிங் கேபிட்டல் லோனை புதுப்பிக்க வேண்டிய நேரம். உங்களுக்கு கொடுத்துக்கிற 50 லட்சம் லிமிட்டை 30 லட்சமாக குறைக்க போகிறோம் என்றார் கவிதா. சோமசுந்தரம் கோபமாக ஏதோ சொல்ல முயல அவர் கையை அழுத்தி அவரை பேச வேண்டாம் என்று சைகையில் செய்த சாரங்கன், மேடம், நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான். உங்கள் பார்வையில் எங்கள் லிமிட்டை குறைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறதும் சரிதான். ஆனால் எங்களோட பிரச்சனை நான் விளக்கமாக சொல்கிறேன், நீங்கள் அதை கொஞ்சம் கேட்கணும் என்றார் பணிவான குரலில். நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்காக நான் உங்களை வர சொல்லலை, எங்கள் முடிவை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் வர சொன்னேன் என்றார் கவிதா அலட்சியமாக. மேடம், இந்த கம்பெனியோட ஆடிட்டருங்கிற முறையில் நீங்கள் சுட்டி காட்டின குறைகளுக்கு பதில் சொல்கிற கடமை எனக்கு இருக்குது. அதை கேட்டு நீங்கள் முடிவு செய்யுங்க. எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்க முடியுமா என்றார் சாரங்கன். எனக்கு நிறைய வேலை இருக்குது என்று முணுமுணுத்த கவிதா தன் கைக்கடிகாரத்தை பார்த்துவிட்டு, சீக்கிரமாக சொல்லுங்கள் என்றார். மோட்டார் உதிரி பாகங்களை தயாரிக்கும் சுந்தரம் என்டர்பிரைசஸ் மோட்டார் வாகன தொழிலில் ஏற்பட்டுள்ள சுணக்கத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதை குறிப்பிட்டு விற்பனை குறைந்திருப்பதின் காரணத்தை சாரங்கன் விளக்கினார். பெரிய ஆட்டோமொபைல் கம்பெனிகிட்டேருந்து எங்களுக்கு வர வேண்டிய பணம் தாமதமாக வந்ததால் தான் காலாண்டு வட்டி தொகையை கட்டுறதில் தாமதம் ஏற்படுத்திச்சு. ஆனால் நாங்கள் கட்ட வேண்டிய வட்டி தொகையை கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ எங்கள் லிமிட்டை குறைச்சிங்கன்னா அது எங்களுக்கு பெரிய சிக்கல் ஏற்படுத்தும் என்றார் சாரங்கன். நீங்கள் அவங்களோட ஆடிட்டர் தானே, அவங்க பற்றினே தான் பேசுவீங்க, அதெல்லாம் நான் ஏன் கேட்டுக்கணும் என்றார் கவிதா அவளை இடைமறித்து. அதோட நீங்கள் அப்படி செஞ்சால் எங்களால் உடனே 20 லட்ச ரூபா கட்டி எங்கள் கடன் தொகையை குறைக்க முடியாது. அதனால் எங்கள் கடன் தொகை வாராக்கடன் நிறுவனங்கள் பட்டியலில் சேர்ந்துடும். அதனால் பேங்க்குக்கு தான் பிரச்சனை என்றார் சாரங்கன் கவிதாவின் குறுக்கீட்டை பொருட்படுத்தாமல். என்ன பயமுறுத்துறீங்களா? எங்கள் பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோம் என்று சீறினார் கவிதா. ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, நிலைமை இம்ப்ரூவ் ஆகுதான்னு பார்க்குறோம். இல்லாட்டா நாங்களே படிப்படியாக லிமிட்டை குறைச்சி 1 வருஷத்துக்குள்ளே 30 லட்சத்துக்கு கொண்டு வந்துடுவோம் என்றார் சாரங்கன். கவிதா பதில் சொல்வதற்குள் வங்கி அதிகாரி சுதாகர், மேடம், 1 நிமிஷம் என்றார். கவிதா அவரிடம் திரும்ப அவர் மெல்லிய குரலில் ஏதோ சொன்னார். கவிதா சாரங்கனிடம் திரும்பி, 5 நிமிஷம் வெளியில் வெயிட் பண்ணுங்கள், நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களை கூப்பிட்றேன் என்றார். வெளியே வந்ததும் சோமசுந்தரம் சாரங்கனிடம், என்ன சார் இது, அந்த அம்மா உங்களை கொஞ்சம் கூட மதிக்காமல் பேசுகிறாங்க, நீங்கள் பொறுமையாக கேட்டுட்ருக்கீங்க, நான் பதில் சொல்ல முயற்சி பண்ணப்ப நிலையத்தை எடுத்துட்டீங்க என்றார். பேங்க்கோட பார்வையிலிருந்து அவங்க பேசுகிறாங்க என்றார் சாரங்கன். அதுக்காக இப்படியா? நீங்கள் வயசில் பெரியவர், ஒரு சீனியர் ஆடிட்டர், உங்கள் வயசுக்கு அனுபவத்துக்கு மதிப்பு கொடுக்காம ஏதோ நீங்கள் பெரிய குத்தம் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் ஏதாவது சொன்னால் அதை முழுசாக கேட்காம குறுக்க பேசுகிறாங்க. நீங்கள் ஒரு சூடாக பதில் சொல்லியிருக்கலாம். நமக்கு காரியம் முக்கியம் சோமசுந்தரம். நானும் நீங்களும் பதிலுக்கு அவங்ககிட்ட கோபமாக பேசியிருந்தா பிரச்சனை தீராமல் நம்ம பாதியில் எழுந்து வர வேண்டியிருந்திருக்கோம். இப்போ மட்டும் பிரச்சனை தீர்ந்துடுச்சா என்ன என்று சோமசுந்தரம் சொல்லி கொண்டிருந்த போதே கிளை மேலாளரின் அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த சுதாகர், சார், நீங்கள் சொன்னதுக்கு மேலே ஒத்துக்கிட்டாங்க, உங்கள் லிமிட்டை புதுப்பித்து இன்றைக்கி ஆர்டர் அனுப்பிடுறேன் என்றார். திருக்குறள் அறத்துப்பால் துறவரவியல் அதிகாரம் 31 வெகுளாமை. குறள் 309. உள்ளியதெல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின். பொருள், மனதில் கோபம் இல்லாமல் இருப்பவரால் தான் விரும்பிய நன்மைகளை பெற முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா இந்த காணொலியை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கதையுடன் உங்களை விரைவிலே சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.